நம்ம கேட்டால் ஒரு 2 வருஷம் சென்னை கிங்ஸை பேன் பண்ணுறது சிறந்தது. ஏன்னா ஏற்கனவே சென்னையை பேன் பண்ணியிருக்காங்க மேட்ச் ஃபிக்ஸிங்கில். அதனால் பண்ணி தோனியை வேறு டீமில் விளையாட விட்டு, நாங்கள் அப்போ கூட தோனி ஃபேன் தான், தோனியை ரசிப்போம். புரியுங்களா? இதுதான் விஷயம். இல்லைம்மா, எவ்வளோ டெய்லி ஆசைப்பட்டு எல்லா மேட்சும் இலவு காத்த கிளி மாதிரி உட்காந்துருக்க முடியுமா? எல்லா மேட்சும் நாங்கள் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிரும், நாளைக்கு ஜெயிச்சிரும், இன்றைக்கி ஜெயிச்சிரும், நாளைக்கு ஜெயிச்சிரும், ஒன்றும் ஜெயிக்கலை. எல்லோரும் வேணால் நம்ம வெறித்தனமாக ஃபேன்ஸ் பேசலாம், யதார்த்தத்தை பேசணும், உண்மையாக பேசணும். வெரி ஒஸ்ட்டு. ரொம்ப மனசு வேதனையில் சொல்கிறோம். ஒரு 2 வருஷம் பேன் பண்ணுங்கள், அப்போ தான் மக்கள் வந்து திருப்பி இயல்பு நிலைக்கு திரும்புவோம். மேட்ச் நல்லா போச்சு, வெற்றி நமக்கு தான் இருக்கான்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஒய்டுக்கு பிறந்தவன் பத்திரானான்னு தான் இருக்கான், அவனால் மேட்ச் அப்படியே தலைகீழ மாறிச்சு. அந்த ஒரு ஓவரில் 20 ரன் கிட்ட போகாமல் இருந்ததுன்னா வின் ஆகிருக்கும், நல்ல சான்ஸ் இருந்திருக்கும். நல்ல பேட்டிங்கு. இது நாங்கள் தொடர்ந்து 5வது மேட்ச் வரும். ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்களான்னு வந்துன்னு இருக்கோம். 5 மேட்ச் 5 வாட்டி தோல்வி. அடுத்து கடைசி ஒரே மேட்ச் தான் வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது சென்னையில். மேட்ச் வந்து ஆர்வமாக தான் போச்சு. ஸோ ஃபைனலில் வந்து தோனி ஏதாவது மேஜிக் பண்ணி ஸோ நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவார்னு பார்த்தா வழக்கம் போல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ் டீம் வேணும், ஃப்ரெஷ் பிளட் வேணும். பழைய மேட்சை கம்பேர் பண்ணது எவ்வளோ பரவாயில்ல. சாம்காரன் நின்று அவ்வளோ அடித்தான், 80 அடித்தான், கிரேட்டு தான். போன மற்ற மேட்செல்லாம் கம்பேர் பண்ணது எவ்வளோ பரவாயில்ல, நல்ல டஃப் கொடுத்தாங்கல்ல. போதும். என்ன கூட செய்ய முடியும், தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஜெயிக்கும் நினைங்க, தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு, செகண்ட் இன்னிங் நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங் கத்தி தொண்டெல்லாம் கெட்டிச்சு, தோனி நல்லா தான் அடிச்சார். ஸோ த மேட்ச் வென்ட் குட், பட் தென் கடைசியாக கவுத்துரும். பட் எனக்கு அது கடைசி இந்த இன்டென்ட் சிஎஸ்கேக்கே இல்லைங்கிறாங்க. லிட்டரலாக கடைசி பால் வரைக்கும் கலீல் அஹ்மத் சண்டை போட்டார். ஸோ இன்டென்ட் இருக்கு, ஜஸ்ட் லக் பேசிக்லி. வெல் ஸ்டே சைடு எனக்கு ரொம்ப நல்லா விளையாண்டு. தட் வாஸ் த சேஞ்சிங் பாயிண்ட். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வாஸ் அபவ் லைக் 150. ஸோ ஐ ஃபீல் லைக் அவர் தான் கேம் சேஞ்சர். பட் ஆர் இன்டென்ட் டு பிளே வாஸ் ரெஃபர்ட் தட். லிட்ரலி பத்திரானா வந்து 2 6 அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஒய்டே போட்டார், சாய்ஸே இல்லாமல். ஐ திங்க் ஸோ அவர் ரொம்ப ட்ரை பண்ணி ஒயிட் போட்டார். பட் கலீல் அஹ்மத் ஆல்சோ லைக் கிரேட் எஃபர்ட். லிட்ரலி கடைசி பால் வரைக்கும் சண்டை போட்டாங்க. யா ஐ மீன் இந்த 11 கொஞ்சம் they have to get used to each other. But David Brewis, it's finally starting to come together. Ayush Matre கடைசியாக ஒரு மாதிரி அந்த பேக் அண்ட் ஃபார்ம் பார்க்குற சிஎஸ்கே. அஃப்கோர்ஸ் இந்த சீசன் ஹோப் இல்லை, பட் மேபி லாஸ்ட் இல்லாமல் we can get like 6th or 7th. நம்மளோட ஸ்ட்ரீக்கை வந்து மற்றவங்க எல்லாரும் உடைச்சிட்டாங்க. மற்ற டீம் வந்து 15 வருஷமாக இங்கே ஜெயிக்காமல் இருந்தவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ எப்படி பார்க்குறீங்க சிஎஸ்கேவோட அந்த ஃபேஸ் எப்படி பார்க்குறீங்க? just a bad phase, but comeback கண்டிப்பாக அடுத்த வருஷம் கம்பேக் தருவோம். அவங்களோட எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணாங்க, பட் மேபி பேட் லக் கிடைக்கல. பிகாஸ் சாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு அவரால் தான் ரன் ரேட்டே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. தோனி மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஆனால் அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. பட் சாம் ரொம்ப நல்லா பண்ணார். எனக்கு அவர் விக்கெட் வந்தோடனே எல்லோரும் செலிப்ரேட் பண்ணோடனே எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. என்னால் தோனி வர்றதை என்னால் ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியல. பட் ஓகே தான். பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா வின் பண்ணியிருக்கலாம். அதனால தான் தோத்துட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, நம்ம பத்திரனாக்கு இன்னும் சான்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். எலிஸ் மாதிரி ஒரு நல்ல பிளேயர் இருக்கான், இப்போ தான் பிபிஎல்ல வந்து கப் அடிச்சுட்டு வந்தான். அவனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன் அவங்க இன்னும் உட்கார வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. பத்திரனா இதுக்கப்புறம் இந்த நடக்கிற மேட்ச்ல எலிஸ்க்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு மற்றபடி நான் டிசப்பாயின்மெண்ட் தான் ஒன்ஸ் அகெயின். வந்தது ஜெயிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், ஹாப்பியாக போயிருப்போம். ஆமாம், இது ரொம்ப புதுசாக இருக்குது ப்ரோ. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறேங்க. எஸ், எப்படி பார்க்குறோம்? எப்படி இருந்தாலும் பார்ப்போம், தோத்தாலும் பார்ப்போம். ஸ்டில் தோனி. நான் தோனியை பார்த்தேன். மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப ஆட்டிட்யூட் இருக்கா? பரவாயில்ல, ஒரு வருஷம் தானே, அடுத்த வருஷம் பயங்கரமாக வருவாங்க. இதில் என்ன இருக்குது? நேரத்தில் வேலைக்காலத்தில் இந்த மேட்ச் நாங்கள் பார்க்கலான்னு வந்து ஆசையாக வந்தோம். பார்த்தா எதுவுமே இல்லாத போச்சு. 180 வச்சா வின் பண்ணுவோம்னு நினச்சோம், அதுவும் இல்லை. சேஷார் ஒரே வேலை எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு போயிட்டார் அவர். இல்லை டோனி லாஸ்ட் இயர் இல்லை டோனி. ஆக்சுவலாக வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிக்கும். ஆனால் உண்மை என்னன்னா டோனி வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு பிளேயர் ஆட விட்டா நல்லா அடிப்பார். ஆனால் வந்து 7th பிளேயர் ஆட விட்டா அவர் என்ன பண்ணுவார் அவர். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து அப்போ இல்லை அப்போலாம் இல்லை ஓகே, அப்போலாம் வந்து அடிக்கும் போதெல்லாம் வந்து கம்மி இருந்தாங்களே. ஆக்சுவலாக வந்து கீப்பராக வந்து கூட்டம் வந்து என்ன பண்ணுவாங்க? இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலாக நான் டீமை வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். புரியுதா? அந்த தான் டீம். இந்த வருஷம் டீம் டோட்டலி செலெக்ஷன் வந்து ராங் டீம்.
மேட்ச் ஒன்றும் சரியில்லை. கேட்சை விட்டானுங்க. இன்னொரு 10-20 ரன் ஈஸியாக அடிச்சிருக்கலாம், விட்டாங்க அதை. நல்லா இருந்துச்சு, ஜெயிப்போன்னு எதிர்பார்த்தோம், ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஆனால் மனசு கொஞ்சம் இருந்தாலும் இவ்வளோ நல்லா ஆடினாங்க, ஓரளவுக்குன்னு ஒரு திருப்தியோடு போகிறோம். தோனி ஆடுறத கடைசியாக பார்க்கணுன்ற ஒரு ஆசை. நாங்கள் வரும்போதுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. எங்கே சிஎஸ்கே மேட்ச் பார்க்க முடியுமா முடியாதுன்னு ரொம்ப பதட்டமாக தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் நாங்கள் 14th ஓவரில் வந்துட்டோம். ஸோ சிஎஸ்கே அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட சுய ஆட்டம்லாம் ஆரம்பித்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா ஆடினாங்க. வி க்ளோஸ் டு த வின் போயிட்டு கடைசியாக தான் இதாச்சு. ஸோ லெட்ஸ் ஹேவ் அவ்வளோதான். ஸோ நாங்கள் இது வரைக்கும் வந்தது ஒரு 6 ஒரு 4 அடிச்சாங்க. வெரி ஹாப்பி. கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் வந்து வின் பண்ணுவாங்கன்ற மோட்டிவ்ல தான் இருந்தாங்க. அதை எதிர்பார்த்தோம் எல்லாரும். ஒரு 17th ஓவர்லேயே முடிய வேண்டிய மேட்ச் வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ வி ஹேட்ஸ் ஆஃப் டு தட் ஃபைட். அவ்வளோ பத்திரனா மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தா வின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு. பட் ரன்ஸ் போயிடுறதுனால லாஸ்ட்டில் வந்து தோற்றுட்டோம். பட் நல்லா ஆடினாங்க சிஎஸ்கே. இது வரைக்கும் விளையாட மேட்சோட இப்போ விளையாட மேட்ச் சூப்பராக ஆடினாங்க. நல்ல கம்பேக். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு கம்பேக் தான். பட் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு 2 பால் தான் ஒரு ரன்னு. பட் நல்லா இருந்துச்சு. ப்ரோ நல்ல மேட்ச் தான் ப்ரோ, நல்லா ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து என்னென்னா அந்த கடைசியில் 4 பால் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஒரு 2-3 பவுண்டரிஸ் கிளியர் பண்ணியிருந்தா நமக்கு கடைசி ஓவரில் டிஃபெண்ட் பண்ண கொஞ்சம் டோட்டல் இருந்திருக்கும் ப்ரோ. ஸோ அதனால் அந்த டோட்டல் இருந்துன்னா நம்ம வின் பண்ணியிருக்கலாம். பட் அது நல்ல கேம் தான், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் தான். இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல இன்டென்ட்டோட தான் ப்ரோ. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பவுலிங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்டில் ஒரு ஓவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ். ஆக்சுவலாக பேட் கமிங் சொல்லி ஒரு பெஸ்ட் ஓவர் கேன் சேஞ்ச் த மேட்ச். இந்த இதில் 2 பெஸ்ட் ஓவர் இருந்திருக்கணும். ஒரு அன்லக்கி ஓவர்னால நம்ம லாஸ் ஆகிட்டோம். நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ, சூப்பராக போகுது. யார் கூட லண்டனில் இலவசமாக 2 பாயிண்ட் பஞ்சாப் நல்ல டீம் தான் பிளே ஆஃப் போட்டோம். அதனால் அவங்களுக்கு சான்ஸ் தான். ஆல் தி பெஸ்ட். சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன பிடிச்சிருக்கு? இன்னைக்கு தோனி வந்து கீப்பிங் பண்ணாரு. அண்ட் 4-6 ஆச்சாரு. 4 பால் ஆனோடனே செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம மேட்ச் விட்டதே லாஸ்ட்டு 2 ஓவர் தான் ப்ரோ. அது வரைக்கும் சூப்பராக தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு விக்கெட்ஸ் என்ன தான் ஃபால் ஆனாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டெவால் பிரேவிஸும் சரி, சாம் கரனும் சரி. அந்த லாஸ்ட்டில் அந்த 2 ஓவர் ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி நம்ம விக்கெட்டை விட்டோம். ஹேட்ரிக் விக்கெட்ஸ்லாம் விட்டுருக்கக்கூடாது. ஸோ அது இல்லைனா ஒரு 15 to 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். போர்டில் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் விழுந்திருக்கும். நம்ம ஃபீல்டிங்கோட அவங்க ஃபீல்டிங் ஃபார் பெட்டராக இருந்துச்சு. அதனால தான் வின் பண்ணாங்க. ஸோ பவுலிங் சொல்லவே தேவையில்லை. அவங்க பவுலிங் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டில் அவங்க ரொட்டேஷன் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளோட இந்த வருஷம் ஃபுல்லாக வீக்காக இருந்திருக்கும்.